செம்மணி அகழ்வு எச்சங்களின் பாதுகாப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இத்தாலியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பாரிய வெடிப்பு சம்பவம், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். யுத்தத்தை நடத்த மஹிந்தவுக்கு உதவியவர்களே ஜேவிபி, மனோ கணேசன் பகிரங்கம். யாழ் புறாபொருக்கியில் தடம் புரண்ட வாகனம். சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரம், அரசாங்கத்தை கடுமையாக சாடும் முஜிபுர். கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க முடியாது, அரசாங்கம் உறுதி. ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ள பட்டதாரிகள், வெளியான தகவல். பெண்ணுக்கு கனடாவில் கிடைத்த மாபெரும் அதிர்ஷ்டம். யாழில் பரிதாபமாக உயிரிழந்த 1.5 வயது ஆண் குழந்தை. தொழிற்கல்வி குறித்து பிரதமர் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் தீ, பயணிகள் பலர் காயம். டெக்சாஸில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளம், 24 பேர் பலி, 20 குழந்தைகள் மாயம். செம்மணி அகழ்வாராய்ச்சியிலிருந்து ஆய்வகம் வரை மனித எச்சங்களை யார் கையாண்டார்கள் என்பதற்கான தெளிவான ஆவணங்கள் அவசியம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் CVK விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் தடயவியல் முடிவுகள் சட்டப்பூர்வமாக பலவீனமடையும் எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், சர்வதேச மேற்பார்வையின் கீழ் தோண்டியெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை பாதுகாக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்வதேச சமூகம் வலியுறுத்த வேண்டும். இலங்கை அரசு அல்ல, சுயாதீன தடயவியல் குழுக்கள் அல்லது சர்வதேச நிபுணர்கள் ஆதார சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வை கையாள வேண்டும். 2021ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐநா தீர்மானம் 406 கீழ் ஒன்றின்படி இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து பாதுகாக்கும் அதிகாரம் சர்வதேச சமூகத்திற்கு உள்ளது. ஐநா தான் கொண்டுள்ள ஆணையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது. 1998ஆம் ஆண்டு ராஜபக்சேவின் சாட்சியங்கள் பல செய்தி நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமைகள் அரசு சாரா நிறுவனங்களால் வெளியிடப்பட்டதிலிருந்து செம்மணியில் ஒரு பெரிய புதைக்குழி இருப்பதை உலகம் அறிந்திருக்கிறது. ஆனாலும் இப்போதுதான் அது தோண்டப்படுகிறது. இப்போதும் கூட சான்றுகள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செம்மணி புதைக்குழி தோண்டியதன் 2ஆம் கட்டத்தின் 6வது நாளின் போது குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட மேலும் பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒன்று தெளிவாக புதைக்கப்பட்டிருந்த ஒரு தனித்துவமான நீல நிற பள்ளி பையுடன் இருந்தது. இது யுனிசெப் விநியோகித்த வகையானது மற்றும் ஒரு பொம்மை இருந்தது. இதன்படி அனைத்து மனித எச்சங்களும் எடுக்கப்பட்டு அரசு நீதித்துறை மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மனித உரிமை ஆர்வலர்கள் சாட்சியங்களை சிதைத்து இந்த எலும்புக்கூடுகள் அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவலை தெரிவிக்கின்றனர். எனவே அகழ்வாராய்ச்சியிலிருந்து ஆய்வகம் வரை எச்சங்களை யார் கையாண்டார்கள் என்பதற்கான தெளிவான ஆவணங்கள் அவசியமாகும் என கூறியுள்ளார். இத்தாலியின் தலைநகர் ரோம் நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்பு சம்பவத்தில் சிக்கி 45 பேர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்புவதற்கான வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்த போது இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. லொரி ஒன்று எரிபொருள் குழாய் மீது மோதியதில் குறித்த வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் பின்னர் குறித்த இடத்தில் தீ பரவிய நிலையில் மற்றொரு வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வெடிப்பு சம்பவம் அடர்த்தியான கரும்புகையுடன் கூடிய ஒரு பெரிய தீப்பிழம்பை ஏற்படுத்தியதாகவும் நகரம் முழுவதும் சத்தம் உணரப்பட்டதாகவும் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கட்டிடங்கள் அதிர்ந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்ற ரோம் நகர மேயர் ரொபர்டோ குவால்டியரி பெட்ரோல் நிரப்பு நிலையம் மற்றும் அதற்கு அருகில் பாதிக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தையும் பார்வையிட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதில் பொதுமக்கள், போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவியவர்கள் ஜேவிபியினரை எனவும் யுத்தத்திற்காக இளைஞர்களை சிங்கள கிராமங்களாக சென்று சேர்த்துக் கொண்டதும் அவர்களை என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். செம்மணி என்பது அவலக்குரலின் அடையாளம். அரச பயங்கரவாதியினாலேயே செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முன்னதாக உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் அடிப்படை காரணமே அதிகார பகிர்வு என குறிப்பிட்ட மனோ கணேசன் இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அன்றவுக்கும் ட்ரில்வின் சில்வாவுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். மேலும் யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவியவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினரை எனவும் சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று யுத்தத்துக்காக இளைஞர்களை சேர்த்துக் கொண்டதும் அவர்களே எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் உடுப்பிட்டி புறாப்பூரிக்கு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனம் ஒன்று இன்று காலை தடம் புரண்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கட்கோவளம் பகுதியிலிருந்து வீதி புனரமைப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட ரோலர் வாகனத்தை ஏற்றி சென்ற கனரக வாகனமே புறாப்பூரிக்கு பகுதியில் தடம் புரண்டுள்ளது. முன்னாள் துவிச்சக்கர வண்டி ஒன்றில் சென்றவர் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த கனரக வாகனத்துடன் விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அதனை காப்பாற்ற முற்பட்ட வேளையே குறித்த வாகனம் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லையடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சர்ச்சைக்குரிய 309 சிவப்பு முத்திரை கொண்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் குறித்து ஆழமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அத்துடன் முக்கியமான கேள்விகளுக்கு அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கருத்துக்களை வெளியிட்ட அவர், ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி குழு நடத்திய விசாரணையின் நோக்கம் மிக குறுகியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்கலன்கள் நிலையான நடைமுறைக்கு வெளியே விடுவிக்கப்பட்டதா என்பதை தீர்மானிப்பதில் மட்டுமே குறித்த குழுவின் பணி இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொள்கலன் விடுவிப்பில் அரசியல் தலையீடு உள்ளதா என்பதை கண்டறியவும், கொள்கலன்களுக்குள் உள்ள சரக்குகளின் தன்மையை தெளிவுபடுத்தவும் வேண்டும். அத்துடன் இந்த கொள்கலன்கள் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டதா என்பதையும் அவற்றை விடுவிக்க எந்த அரசியல் பிரமுகர் உதவி செய்தார் என்பதையும் நிறுவுவது மிக முக்கியம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூறியுள்ளார். கச்சத்தீவை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிடம் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் இந்தியாவில் ஏற்படும் முரண்பாடுகள் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சினை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த பிரச்சினையை தீர்க்க ராஜதந்திர வழிகள் திறந்தே உள்ளன. எனினும் இலங்கை ஒருபோதும் கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொள்ளாது என்பது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டது என்றும் கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் 3517 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை உள்ள நிலையில் 1756 பேர் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ம. ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், வவுனியா மாவட்டத்தில் கல்வியில் இடமாற்றங்கள் பூதாகர பிரச்சினையாக உள்ளது. வடமாகாணத்தில் இடம்பெற்ற வலயங்களுக்கு இடையிலான இடமாற்றத்தில் மடு, வவுனியா வடக்கு, மன்னார், துணுக்காய் போன்ற வலயங்களில் இருந்து செல்ல வேண்டிய ஆசிரியர்களில் 99% மாணவர்கள் இடமாற்றத்தை ஏற்று விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். அதேவேளை இந்த வலயங்களுக்கு வரவேண்டிய ஆசிரியர்கள் முழுமையாக வருகை தரவில்லை. மடுவலயத்தில் 29 ஆசிரியர்கள் வேறு வலயங்களுக்கு இடமாற்றமாகி சென்றுள்ளார்கள். 4 ஆசிரியர்கள் மட்டுமே வந்துள்ளார்கள். இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறிய நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றங்களை மேற்கொள்ளும் போது மாகாண கல்வி திணைக்களம் கரிசனையோடு கவனம் செலுத்தி மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இடமாற்றம் சிலவற்றில் பிழைகள் இருக்கிறது, தெரிவுகளில் தவறுகள் உள்ளது. எதிர்வரும் காலத்தில் துல்லியமான தகவல்களை பெற்று ஆசிரியர்களுக்கு அநீதி இடம்பெறாத வகையில் இடமாற்றம் வழங்க வேண்டும். வடக்கு மாகாணத்தில் 3517 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை உள்ளது. அரசாங்கத்தின் சுற்று நிருபம் மூலம் பட்டதாரி ஆசிரியர்களை உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த சுற்று நிருபத்தில் பல பிழைகள் உள்ளது. அதில் மாற்றம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அதனால் பட்டதாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சுற்று நிருபம் நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய சுற்று நிருபத்தில் 1756 ஆசிரியர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். பற்றாக்குறையில் 50% உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் கணிசமான ஆசிரியர்கள் பற்றாக்குறையை தீர்க்க முடியும். ஆனாலும் அதில் ஒரு தடை உள்ளது. ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கையும் விரைவாக முடித்து இந்த வருடத்திற்குள் ஆசிரியர் நியமனத்தை வழங்க எண்ணியுள்ளோம். பொதுவான வெட்டுப்புள்ளியை நிறுத்தி மாவட்டத்திற்கு தனித்தனியான வெட்டுப்புள்ளிகளை வழங்க மாவட்டத்துக்கு தேவையான ஆசிரியர்களை உள்வாங்குவதன் மூலம் இடமாற்ற பிரச்சனையும் தீர்க்க முடியும். இது தொடர்பில் ஆளுநருடன் பேசியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். கனடாவில் மொன்ட்ரியல் பகுதியில் வசிக்கும் ஒரு பெண் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் கிட்டியுள்ளது. வெற்றியாளருக்கு வாரம் ஒன்றுக்கு $1000 என்ற அடிப்படையில் வாழ்நாள் முழுவதும் அல்லது ஒரே முறையில் $1 கோடி என தனது விருப்பின் அடிப்படையில் பணப்பரிசு தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் என லோட்டோ கியூபெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதில் ஆபின் வேகா வாரத்துக்கு 1000 பெற்றுக் கொள்வதையே தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த பரிசு பணத்தில் வீடு வாங்கவே விருப்பமுற்றதாக ஆபின் வேகா கூறியுள்ளார். பிரெண்டா ஆபின் வேகா என்ற இளம் பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 1.5 வயது நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. அச்சுவேலி வடக்கு பகுதியை சேர்ந்த அந்தோணிராஜன் கல்ஸ்டன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தைக்கு கடந்த 3ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தாயார் பரடோல் சிறப்பு கொடுத்துள்ளார். பின்னர் நேற்றைய தினம் காலை குழந்தை அழுதுவிட்டு மயக்கமடைந்தது. குழந்தையை அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். பின்னர் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ள இருப்பினும் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை அச்சுவேலி காவல்துறையினர் நெறிப்படுத்தினர்.
எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தீர்க்கமான பாடமாக தொழிற்கல்வியை மாற்ற உள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஹம்பகா தொழில்நுட்ப கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தொழிற்கல்வித்துறையே எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தீர்க்கமான பாடமாக மாறப்போகின்றது. தொழில்சார் உலகிற்கு தேவையான மனிதவளம் கல்வி அமைச்சிலிருந்தே உருவாகிறது. இருப்பினும் நபில் பலரும் அதேபோன்று நமது நாடும் பல சந்தர்ப்பங்களில் நினைக்காத, கவனம் செலுத்தாத ஒரு முக்கிய பகுதியே இந்த தொழில்சார் உலகத்து தேவையான மனிதவளத்தை உருவாக்கும் இடமாகவே தொழிற்கல்வி இருந்து வருகிறது. எனினும் பாடசாலை படிப்பை முடித்து பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியவில்லை என்றால் செல்லக்கூடிய ஒரு மாற்று இடமாகவே தற்போதும் தொழிற்கல்வி கல்லூரியை சமூகத்தால் பார்க்கப்படுகின்றது. அல்லது மற்ற தேர்வுகள் அனைத்தையும் மேற்கொண்டு அவை கைகூடவில்லை என்றால் இறுதியில் வந்து விழும் இடமாகவே இது கருதப்பட்டு வருகின்றது. இது மிகவும் தவறானதாகும். தொழிற்கல்வியை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் முக்கியமான, புத்திசாலித்தனமான, நாட்டின் அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமானதொரு முடிவாகும். தொழிற்கல்வி கற்பதற்கு எடுக்கும் முடிவானது தற்செயலாக இருக்க முடியாது. அறியாமையினால் அல்லது இறுதி நேரத்தில் எடுக்கும் முடிவாகவும் இருக்க முடியாது. அது தன்னுடைய திறன், தன்னுடைய விருப்பம், உலகத்தை பற்றி தான் கொண்டுள்ள கருத்துக்கள், இந்த எண்ணக்கற்கள் அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கும் மிகவும் முக்கியமான முடிவாக அமைய வேண்டும். அதனாலேயே நாம் 2026 நடைமுறைப்படுத்துவதென தீர்மானித்திருக்கும் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்குள் தொழிற்கல்விக்கு சிறப்பான இடத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். கல்வி சீர்திருத்தம் என்பது சிறிய விடயம் அல்ல. அது பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கு அப்பாற்பட்ட பாரிய செயல் திட்டமாகும். பாடசாலை கல்வியின் மூலமே தொழிற்கல்வியை வழங்க நாம் திட்டமிட்டுள்ளோம். அதன் மூலம் அரசு எதிர்பார்க்கும் மறுமலர்ச்சி யுகத்திற்கு தேவையான மனித வளத்தை உருவாக்க, அந்த மனித வளத்தை மேம்படுத்த நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதற்கமைய இந்த நாட்டின் தொழிற்கல்வியை உயரிய இடத்தில் நிலைநிறுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் உள்ள ஒரு விமான நிலையம் ஒன்றில் புறப்பட தயாராகவிருந்த விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து ட்ரியனேர் என்ற விமானத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் சிக்கி 18 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சனிக்கிழமை அதிகாலை 12:30 மணியளவில் ஸ்பெயினின் பால்மாடி மல்லோர்கா விமான நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விமான ஓடுபாதையில் விமானம் புறப்பட தயாராக இருந்த போதே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 24 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20 குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டெக்சாஸில் நேற்றைய தினம் பெய்த பலத்த மழை காரணமாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ள நிலையில் 20 சிறுவர்கள் உட்பட மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.